Hello friends, Municipal Administration and Water Supply Department இப்போ full notification announce பண்ணிட்டாங்க. இது ஆல்ரெடி நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. இந்த PDF தேவைப்பட்டா Telegram சேனல்ல இருக்கும். Telegram சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சில முக்கியமான டீட்டெயில்ஸை மட்டும் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி மூலிமா தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அவங்க தான் இதுக்கான தேர்வு முறை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். February 9 அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது நாளைய மறுநாள், இன்றைக்கி February 7, February 9 அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் March 12 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸ்டார்டிங்கில் மட்டும் இந்த போஸ்டிங் எல்லாமே உங்களுக்கு டெம்பரரி பேசிஸில் இருக்கும். நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் ஒர்க் பர்ஃபார்மன்ஸு, டிசிப்ளின், ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாமே நோட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பர்மனெண்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் மட்டும் டெம்பரரியாக தான் இருக்கும். செலெக்ஷனில் ரிட்டன் எக்ஸாம், இன்டர்வியூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதே மாதிரி தான். ரிட்டன் எக்ஸாமோடைய கட் ஆஃபை பேஸ் பண்ணி தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க, ஆல்ரெடி ஒரு கட் ஆஃப் வச்சுருப்பாங்க. எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க அதை பொறுத்து கட் ஆஃப் மாறும். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனில் யாருடைய ஸ்கோர் அதிகமாக இருக்குது, யார் அந்த கட் ஆஃப் மார்க்கை எடுக்கிறாங்களோ அவங்க தான் இன்டர்வியூக்கு போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சேம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி தான், OMR பேஸ்டு தான் எக்ஸாம். சரிங்களா. அசிஸ்டன்ட் இன்ஜினியர், சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டிங் இருக்கும். அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில், அந்தந்த துறைகளில் மொத்தம் எவ்வளோ காலி பணிகள் இருக்குது, டோட்டல் அதாவது ஓவராலாக எவ்வளோ வேக்கன்சி, அதுக்கான சேல்ரி என்ன. ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு 35 இருக்கும். ஒரு விஓ போஸ்டிங் மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் ஒரு 35,000 இருக்கும். 1 lakhs வரையும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், இப்போ ஒரு போஸ்டிங்கில் டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அதில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரிச்சுருப்பாங்க. இப்போ அந்தந்த டிஸ்ட்ரிக்டில், அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டும் கார்ப்பரேஷனும் இருக்கும். அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி, அதில் கேட்டகரி வைஸ் வேக்கன்சி என்ன, கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சி. சரிங்களா, அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் பிளானிங் பாருங்கள். இதில் 156 வேக்கன்சி ஓவராலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 156 வேக்கன்சியை கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சுருப்பாங்க. அதாவது அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் கேட்டகிரி வைஸ், கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா February 9 காலையில் 10 மணிக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் March 12 அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அப்ளிகேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது, அதை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா March 13 March 15 அப்ளிகேஷனில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன். ரிட்டன் எக்ஸாமினேஷன் டேட் பாருங்கள். பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்கும். இந்த 2 பேப்பரும் ஒரே நாள் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. பேப்பர் 1 காலையில் இருக்கும், 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரையும் காலையில் கண்டக்ட் பண்ணுறாங்க. பேப்பர் 2 மதியம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 2லேருந்து 5 பேப்பர் 2 இருக்கும். நீங்கள் டிகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு June 30 எக்ஸாம் இருக்கும். நீங்கள் டிப்ளமோக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா June 29 எக்ஸாம் இருக்கும். 2 பேப்பர் இருக்கும். 2 பேப்பரும் ஒரே நாள் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து ஏஜ் லிமிட். ஸோ நீங்கள் அதர் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 32 ஏஜுக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 32 இல்லை அப்படின்னா அதுக்குள்ளே இருந்தால் அதர் கேட்டகிரியை அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் SC, SCA, ST, BC முஸ்லீம், MBC இந்த கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் தேவையில்லை. ஸோ மினிமம் 18 இருக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ ஏஜ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஒர்க் இன்ஸ்பெக்டர், சானிடரி இன்ஸ்பெக்டர். ஸோ சானிடரி இன்ஸ்பெக்டருக்கு நீங்கள் BSc கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரியில் BSc படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். ஒர்க் இன்ஸ்பெக்டருக்கு சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கலில் டிப்ளமோ படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா. இந்த மாதிரி எல்லா போஸ்ட்டுக்கும் குவாலிஃபிகேஷனும் இருக்கும். டவுன் பிளானிங்கும் அதே மாதிரி தான். இந்த டவுன் பிளானிங்கு, ஓவர்சீரு, டிராஃப்ட்ஸ்மேனு இதுக்கெல்லாம் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கலில் டிப்ளமோ படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிராஃப்ட்ஸ்மேனுக்கும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சிவில், மெக்கானிக்கலில் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து பாருங்கள், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல். இதுக்கெல்லாம் டிகிரி முடிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் டிகிரி படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கலுக்கு பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கலில் டிகிரி முடிச்சிருக்கணும். சிவிலில் டிகிரி முடிச்சிருக்கணும். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. OMR பேஸ்டு தான். அப்ஜெக்டிவ் டைப், அதாவது அந்த ஆப்ஷனில் கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணி OMR ஷீட்டில்
பிளாக் பென் இல்லைனா ப்ளூ பென்னை யூஸ் பண்ணி நீங்கள் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி தான், அதே கான்செப்ட் தான். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். டிகிரி ஸ்டாண்டர்ட், டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் பேட்டர்ன் சேம் தான். அந்த கொஷின் பேப்பர் மட்டும் மாறும். நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாம் பேப்பர் வந்து டிகிரி லெவலில் இருக்கும். டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாம் கொஷின் பேப்பர் டிப்ளமோ லெவலில் கேட்பாங்க. சரிங்களா? எக்ஸாம் பேட்டர்ன் சேம் தான். நீங்கள் அப்ளை பண்ணுற குவாலிஃபிகேஷனை பொறுத்து தான் அந்த எக்ஸாம் கொஷின் பேப்பர் வந்து மாறும். இப்போ பாருங்கள், டிகிரி ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1, அதாவது உங்கள் டிசிப்ளின் ரிலேட்டடாக பேப்பர் 1லேருந்து கொஷின் வரும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதிலேருந்து பேப்பர் 1ல் கொஷின் வரும். இது வந்து 3 மணி நேரம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதிகபட்சம் 300 மார்க்கும் எக்ஸாம் இருக்கும். இந்த 300 மார்க்கு நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீமாக இருக்கீங்க அப்படின்னா 153 மார்க் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். மினிமம் இந்த மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 300க்கு 153 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் ஆகலாம். நீங்கள் அதர் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 204 மார்க் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்கள், பேப்பர் 2. பேப்பர் 2ல் பார்ட் ஏ, பார்ட் பி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து அப்ஜெக்டிவ் தான். பார்ட் ஏ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, அதாவது தமிழ் லாங்குவேஜிலேருந்து ஒரு 100 கொஷின் வரும். 150 மார்க் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது மட்டும் 10th லெவலில் இருக்கும். இந்த பார்ட்டியில் தமிழ் பேப்பர் இருக்குது இல்லையா, அது மட்டும் எப்போவுமே 10th லெவலில் தான் இருக்கும். அதிலேருந்து ஒரு 100 கொஷின் கேட்பாங்க. 150 மார்க் எக்ஸாம் இருக்கும். பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜிகேலேருந்து ஒரு 100 கொஷின் வரும். 150 மார்க்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. பேப்பர் 2ல் இந்த பார்ட் ஏ, பார்ட் பி இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா 3 மணி நேரம் இருக்கும். 150 மார்க்கு, அதாவது இது ஒரு 150, இது ஒரு 150, 300 மார்க் எக்ஸாம் இருக்கும். அடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ ஒரு 60 மார்க்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட். இதுவும் சேம் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கொஷின் பேப்பர் மட்டும்தான் மாறும். டிப்ளமோக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டிப்ளமோ லெவலில் கொஷின் இருக்கும். டிகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டிகிரி லெவலில் கொஷின் இருக்கும். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும் எப்போவுமே 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். டிகிரியாக இருக்கட்டும், டிப்ளமோவாக இருக்கட்டும், 2 பேருக்கும். இந்த பேப்பர் 2ல் பார்ட் ஏல தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கு இல்லையா, அந்த தமிழ் பேப்பர் மட்டும் எப்போவுமே உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். தமிழ் லாங்குவேஜில் தான் இருக்கும். அதிலேருந்து ஒரு 100 கொஷின் வரும். 150 மார்க் மேக்ஸிமம். சரிங்களா? ஸோ சிலபஸ் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் சிலபஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் சென்டர் வந்து 38 மாவட்டத்தில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் சொந்த மாவட்டத்தில் இருந்து நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் பாருங்கள், சிலபஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். ஒரு போஸ்ட்டுக்கும் டிசிப்ளின் வைஸ் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ டிகிரி ஸ்டாண்டர்டுக்கான சிலபஸ் டிசிப்ளின் வைஸ் இருக்கும். அதே மாதிரி டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கான சிலபஸும் டிசிப்ளின் வைஸ் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். February 9 தான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. February 9 நம்ம டேட்டில் பார்க்கலாம்.